ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்றைக்கோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சது. அந்த சீரீஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா, சாதாரணமான இருக்கிற டேயை வந்து ஒரு ஸ்பெஷல் டேயாக மாற்றுறதுக்கு நம்ம திருநெல்வேலியிலேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் போனோம். போகிற வழியில் நம்ம வேனில் நடந்த கூத்து தான் இது. இது ஒரு தனி ஒரு ஆம்னி பஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதில் தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். ஸோ அதில் வந்து பிள்ளைங்க எல்லாமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, பேச்சுலர்ஸ் இருந்தாங்க, நிறைய மேரிட் பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஓகே, ஸோ அப்படியே டான்ஸ் எல்லாம் முடிச்சிடுச்சு. கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன மூமெண்ட்டு. காலையிலே ஒரு 8-9 மணிக்கு அங்கே 8 மணிக்கே கிளம்பியாச்சு. பிளான் என்னவோ 7 o'clock தான் இருந்தது. ஆனாலுமே வந்து 7 o'clock எல்லாருமே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. பட் ஆனால் 8 o'clock அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. திருநெல்வேலி மெயினாக வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம கிளம்புனோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அந்த ஃபால்ஸில் போயிட்டு கொஞ்சம் சினாரியோ நிறைய இருந்தது. அதுக்கு முன்னாடி நல்லா அங்கே போகும்போது நல்ல வந்து பிளேஸ் வந்து நல்ல சீனரி பிளேஸாக இருந்தது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிளேஸ் எல்லாமே திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நம்மளை வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு நல்ல பிளேஸு. இங்கேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஒரு ஹாய். அண்ட் நம்ம இப்போ வந்து திருப்பரப்பு ஃபால்ஸுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற குற்றாலம் மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ஒரு அருவி இருக்கிற இடமா தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன அருவி தான். நாங்கள் போகும்போது வந்து அவ்வளோவா நிறைய தண்ணிலாம் கிடையாது. அதனால பீப்புளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற அவ்வளோ ஃபால்ஸ்லையுமே குளிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ நாங்கள் வந்து பேக்கில் எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ நம்ம ட்ரிப்பில் வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலியாகவும் நம்ம போகலாம். அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அண்டு நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. மற்றபடி நிறைய குட்டி பசங்க தான் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அண்ட் இட் வாஸ் ஸோ ஃபன். அதனால் நல்லா தான் இருந்தது. இதுதான் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸோட ஒரு சிம்பிளான வியூ. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தண்ணி இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி. இன்றைக்கி டேட்டுக்கு தண்ணி நிறைய வருது அப்படிங்கிற நியூஸை நான் நேற்றுக்கு தான் பார்த்தேன். அதனால் இப்போதைக்கு யாராவது திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படின்னா இப்போ இருக்கிற வெயில் அடிக்கிற காலத்தில் தான் நம்ம வந்து குற்றாலம், திருப்பரப்பு ஃபால்ஸு இந்த மாதிரி ஏரியாலெலாம் போய் குளிக்கணும்னு நினைப்போம். அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது சில் ஐடியா ஏதாவது இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீக் டேஸ்லேயோ இல்லை வீக்கெண்ட்லேயோ போயிட்டு என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பரப்பு ஃபால்ஸு, குற்றாலம் ஃபால்ஸு இந்த மாதிரி நியர்பை திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி இடங்களை வாட்ச் பண்ணால் கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேயில் இருக்கும்போது என்ன சொல்கிறது, நமக்கு கொஞ்சம் ரிலீவிங் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்களா, அதனால தான். ஸோ இங்கே வந்து ஆண் பெண் அப்படிங்கிற தனியான பிரிவுலாம் இல்லை. ஆக்சுவலாக குற்றாலத்துலலாம் வந்து ஜென்ஸோடு வந்து கேர்ள்ஸ் வந்து குளிக்க முடியாது. அந்த மாதிரி செப்பரேஷன்ஸ்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நல்ல மிக்ஸ் பண்ணி தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவ்வளோவா கூட்டம் எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. சோஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நாங்கள் போன சமயத்தில் எல்லா நேரமும் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. பொதுவாகவே அருவிகளில் குளிக்கிற இடங்களில் இந்த மாதிரி இடங்கள்லையுமே காமன் பிளேஸ்ன்னு வந்துட்டாலே ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பிரிவினை வந்துடும் பார்த்தீங்களா. இதில் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஒரு வேளை இருந்திருக்குமோ என்னமோ, நாங்கள் போகும்போது அந்த மாதிரி இல்லை. அதனால் நாங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு குரூப்பாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் ஒரு ஃபுல் வியூ. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் அந்த திருப்பரப்பு ஃபால்ஸு. போகாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல அழகாக இருந்துச்சு வியூ எல்லாமே. அதுவுமே ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேமிலியோடு போகும்போது டபுள் ஹாப்பினஸ் தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
சோஃபார் அங்கே நல்லா குளிச்சாச்சு. குளித்ததுக்கப்புறமா அங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாமே அங்கே இருக்குது, வித் பெய்டு. அதனால் காசு பே பண்ணி அங்கே நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அடுத்த பயணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு பசிக்கல, அதனால் சின்னதாக அங்கே வந்து ஐஸ்கிரீம் அப்புறமா கொஞ்சம் நொறுக்கு தீனி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா தொட்டிப்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, கன்னியாகுமரி சைடு. அந்த தொட்டிப்பாலத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். தொட்டிப்பாலம் வந்து ரொம்பவே பழமையான தொட்டிப்பாலம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு இடம் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு. அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த டைமிங்கில் வந்து அந்த ஏரியாவுக்கு நியர்பையே வந்து நிறைய அன்னாச்சி பழம் வந்து செடி வந்து நடவு பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி சீசன் டைமில் நாங்கள் போயிட்டோமா என்னன்னு தெரியல, அந்த ஏரியாவில் வந்து அதுதான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் ஒரு பீஸ் 10 ரூபாங்கிற மாதிரி அவங்க 4-5 பீஸு சேர்த்து மொத்தமாகவே 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க. அதனால் நிறைய பேர் அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ யாரெல்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு வந்து அதிகமான ஆட்கள் வந்தா அப்படின்னா 2 பேர் தான் வந்து நம்ம இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் சேர்ந்து நடக்க முடியும். அதுவுமே ஒல்லியாக இருந்தால் மட்டும்தான் 2 பேர் சேர்ந்து நடக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ஒருத்தங்க ரொம்ப குண்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தங்க மட்டும்தான் அதில் வந்து நடக்க முடியும். 2 பேர் சேர்ந்துலாம் நடக்கவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் நடக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பக்கம் 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வலது பக்கம், அதில் ஸ்லிப்பாகி விழுந்துட்டோன்னா போச்சு. அதனால் இந்த பக்கம் அந்த சைடில் வந்து தண்ணி வந்து முன்னாடி வருமா. இப்போ வந்து நாங்கள் போன நேரம் என்னவோ தெரியல, தண்ணி எல்லாம் இல்லை. அதனால் நாங்கள் போகிற டைமில் வந்து ரொம்ப வறட்சியாக தான் இருந்தது. பட் ஆனால் கீழே வந்து தண்ணி போயிட்டு இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியூவாக நல்லா இருந்தது. சீன் வந்து சூப்பராக இருந்தது சைடில் பார்க்குறதுக்கு. கீழே அந்த பாலம் தெரியுதில்ல, அதுக்கு கீழே தான் தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் அங்கே நிறைய பேர் குளிக்க வேறு செஞ்சாங்க, அது வேறு விஷயம். அதனால் நாங்கள் ஜஸ்ட் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். ஏன் அப்படின்னா திருப்பரப்பு ஃபால்ஸில் ஆல்ரெடி குளிச்சாச்சு பார்த்திங்களா. நம்ம போகிற இடம் எல்லாமே கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஏரியாவாக இருந்தது. அண்டு நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மலை வியூ நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய மரங்கள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே வந்து என்ன சொல்கிறது, நிறைய வந்து அந்த ஏரியாவில் வீடுகள் அவ்வளவா கிடையாது. ஒரு 4-5 வீடுங்க அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. மீன்ஸ் நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறமா நிறைய இந்த தீனி பண்டம், அதாவது நொறுக்கு தீனி, இது எல்லாமே வந்து அங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க. அங்கே போகிறவங்க வந்து அங்கேயே வாங்கி இது பண்ணிக்கலாம். இது வந்து கலையக்கா நானே ஹஸ்பண்ட் எல்லோரும் தான் சேர்ந்து போயிட்டுருந்தோம். மற்றவங்க அப்படியே எல்லாருமே போக போக அப்படியே போயிட்டுருந்தோம். ஒரு மாதிரி நல்லா இருந்ததுப்பா. அன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம ஒர்க் ப்ளேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம வீடு வேலை அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து ஜஸ்ட்டு நம்மளை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரீனரியை இல்லைன்னா வாட்டர் இருக்கிற பிளேஸில் ஃபால்ஸு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம அப்பப்போ போனால் தான் வந்து வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஃபீலே நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம தம்பி பிரபாகர், அவர் வந்து அப்பப்போ ஹாய் வந்து நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தார். அண்டு ஸோ நல்லா இருந்தது.
தொட்டிப்பாலம் அப்படியே நம்ம தொட்டிப்பாலம் முன்னாடி காலத்தில் எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சது அங்கே போனதுக்கப்புறமா என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்மளை நடக்கிற வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் இந்த தொட்டிப்பாலம் வந்து. ஒரு பெரிய பாலம் ஒன்று இருந்தது. அதில் வந்து நிறைய மேலும் கீழும் ஏறி தான் போகிற மாதிரி இருந்தது. அதனால் அங்கேருந்து கீழே இறங்கி போகிறதுக்கு கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்தது. இதில் வேறு நிறைய லவ்வர்ஸ்லாம் இருந்தாங்க, அது வேறு விஷயம். ஒரு இடம் காமன் பிளேஸ் அப்படின்னாலே அவங்களோட சேட்டைகளும் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம எங்கே பார்க் பீச் பார்த்தாலுமே வந்து அந்த மாதிரி பறவைகளை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ இங்கே அந்த மாதிரி பறவைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம விலாக் வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்மளோட வீடியோவை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ ஃபார் இங்கே வந்து நம்ம கன்னியாகுமரி பக்கம் போயாச்சு பார்த்திங்களா. இங்கே வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, இந்த ரப்பர் மரங்கள் வந்து இங்கே அதிகமாக இருந்தது. அதே மாதிரி ரப்பர் மரங்கள்லேருந்து வியாபாரம் பண்ணி இங்கே வந்து அதுவுமே ஒரு பெரிய தொழில் தான். இப்போ தஞ்சாவூர், திருநெல்வேலி அந்த மாதிரி சைட்லலாம் வந்து நெல் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதை வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது ஸ்பெஷல் பார்த்திங்களா. அதே மாதிரி இங்கே வந்து ரப்பர் மரங்களும் தென்னை மரங்களும் வந்து இவங்களுக்குமே வந்து மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு பொருளாக இங்கே இருக்குது. அதே மாதிரி தொட்டிப்பாலம் வந்து கொஞ்சம் பூங்கா செட்டப்லேயும் இருந்தது, அதையும் நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறமா நாங்கள் சோஃபார் எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து தொட்டிப்பாலத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம். அண்டு என்ன சொல்கிறது, நம்ம நடந்து கால் வலிக்கும், அது ஒன்று இங்கே நடக்கும் தொட்டிப்பாலத்தில். அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரி நம்ம மெயின் இந்தியாவோட எண்டு இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த எண்டுக்கு வந்தாச்சு. கன்னியாகுமரிக்கு வந்து கடைசியாக நம்ம ட்ரிப்பை வந்து இப்போ முடிக்க போகிறோம். அதனால் ஃபார் இங்கே வரும்போது எங்களுக்கு எத்தனை மணி ஆச்சு அப்படின்னா, ஒரு 5 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. 5 மணி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா 5 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 4:30 போல் நாங்கள் வந்துட்டோம். இங்கேயுமே வந்து நாங்கள் போனது வந்து போன மாதம் தான் நாங்கள் போனோம். அதனால் ரொம்பவே ரொம்ப க்ரௌட்லாம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கார் சிஸ்டம்லாம் வச்சுருக்குறாங்க. அது வந்து பெய்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். அதுக்கப்புறமா நிறைய ரோட்டோரங்களில் இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு போகும்போது தான் அந்த ரோட்டோர கடைகளை வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதும், சில நேரங்களில் நம்ம உண்மையாகவே ஷாப்பிங் பண்ணுறதும் நடக்கும். அண்ட் இங்கே வந்து காமராஜர் மணிமண்டபம் இருந்தது. நிறைய வந்து அதாவது பழங்கால மண்டபங்கள்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகும் பார்த்திங்களா, அதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கே ஜஸ்ட்டு 450 தான் சொன்னாங்க. வித்து லெகின் வித் ஷால் இந்த 3ஓடே சேர்த்து நல்ல குவாலிட்டியான சுடிதார்ஸ் தான் இருந்தது. இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு 450 தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தா கொஞ்சம் ஓகேவாக தான் தெரிஞ்சது, பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரியலை. பாருங்கள், நல்லா சூப்பரான சுடிதார்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு 450 தான் சொன்னார். நான் அன்றைக்கி தான் முடிவெடுத்திருந்தேன், நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம செலவுகளை வந்து ட்ரெஸ்ஸில் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டிலே பெண்கள்னாலே ட்ரெஸ்ஸெலாம் ரொம்ப அதிகமாக வாங்குவோம் பார்த்திங்களா, அதனால் ட்ரெஸ்ஸு வாங்குறதுல கொஞ்சம் கட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கேருந்து அப்படியே நம்ம இப்போ வந்து பீச்சுக்கு பக்கத்தில் போயாச்சு. பீச்சுக்கு பக்கத்தில் போயிட்டு பீச் சினாரியோவை கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த பில்டிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்டு ரொம்ப ஸ்கூல் பிள்ளைங்களுமே அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நமக்கு பள்ளிக்கூட காலங்களில் வந்து நமக்கு ஸ்கூல் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போகிறது வந்து திருநெல்வேலி சைட்லலாம் வந்து மேக்ஸிமம் கன்னியாகுமரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து ஸ்கூல் டைமிங்கில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எங்கள் சொந்த ஊர்லேருந்து ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க கூட்டிகிட்டு போனது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அந்த ஞாபகம் வந்து எனக்கு ரொம்பவே இருந்தது இங்கே கன்னியாகுமரிக்கு வரும்போது. ஏன் அப்படின்னா, அங்கே நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பழைய கால நினைவுகள் எல்லாமே அப்படியே வந்துடுச்சு. அங்கே நிறைய கோவில்களுமே நிறைய இருந்தது. அதனால்
திருவள்ளுவர் சிலை நமக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. திருவள்ளுவர் சிலை எல்லாமே நான் பார்க்க நல்லாவே இருந்தது. ஆனால் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து போட்டில் வந்து போகணும் அந்த பக்கம் போகிறதுக்கு. அதனால் நான் டைமிங் ரொம்ப இல்லாததுனால நான் அந்த பக்கம்லாம் நாங்கள் போகவே இல்லை. நிறைய பேர் போயிருந்தாங்க, பட் ஆனால் நாங்கள் போகவே இல்லை. நாங்கள் ஜஸ்ட் இந்த பக்கமாகவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா டைமிங் வந்து நம்ம இப்போ கன்னியாகுமரிக்குன்னு மட்டும் பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கும், பார்த்துட்டு வரலாம். பட் ஆனால் நம்ம போனது எங்கே, திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தொட்டிப்பாலம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் கன்னியாகுமரிக்கு வந்தோம். நம்ம நைட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. வியூ அப்படிங்கிற பொறுத்த மட்டும் நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இடமுமே நல்ல க்ளீனாக தான் இருந்தது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த இடத்துல தான் 2 கடல் இணையிற 2-3 கடல் இணையிறது இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த கடல் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு பார்க்கவே நல்ல சூப்பராக இருந்தது. நீங்கள் ஏதாவது அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு பிளான் பண்ணலாம். நானும் கலையக்காவும் சேமாக அன்னைக்கு ட்ரிப்புக்கு போனோம் அப்படிங்கிறதுனால ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதை தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு வெளியே இது பண்ணியாச்சு. அப்புறமா ஃபுட் எல்லாமே நாங்கள் அவுட் சைட்லேயே அப்படியே சாப்பிட்டாச்சு. நீங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துமே நிறைய பேர் சாப்பிட்ருந்தாங்க. அண்டு நாங்கள் வந்து வெளியிலேயே ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ட்ரிப்பை வந்து நிறைவாக முடித்தாச்சு. கன்னியாகுமரியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்டு எடிட்டே பண்ணவே முடியலை. இப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கிடச்சிது பிஸியான டேஸில். ஸோ எடிட் பண்ணியாச்சு. அண்டு கலையக்கா, நான், என் ஹஸ்பண்ட் 3 பேர் தான் சுற்றிட்டு இருந்தோம் சேர்ந்து. மற்றவங்க எல்லாருமே அப்படியே தனித்தனியாக குரூப்பாக போயிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ட்ரிப் எல்லாமே. உங்களுக்கு வந்து இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு போன அனுபவங்களையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இனி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பை பாய். தேங்க்யூ ஸோ மச்.